Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. நீங்கள் நல்லபடியாக கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட் வந்து எப்படி ரெடி பண்ணுறது. இப்போ உதாரணத்துக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப் 30 காலேஜை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டு வந்து உங்களுக்காக க்ரியேட் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டை வந்து ரெடி பண்ணி வைக்கிறதுக்கு நீங்கள் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா ஆரம்பிங்க. சரியா? ஏன்னா வரக்கூடிய நாட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்கள். ஏன்னா நமக்கு ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வேகமாக என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே மூவ் ஆயிரும். சரியா? அதனால் இப்போயே கொஞ்சம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் இந்த மாதிரி லிஸ்ட்டெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் பார்க்கலாம். அதாவது என்ன அப்படின்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு சரியா இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு எந்தெந்த காலேஜ் வேணும் அப்படிங்கிற ஆர்டர் தான் நம்ம பண்ண போகிறோம். சரியா? இப்போ உதாரணத்துக்கு நம்ம இந்த லிஸ்ட்டை வந்து எதுக்காக ரெடி பண்ணிக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வேணும், ஆனால் நல்ல காலேஜ் எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்கோம், உங்களுக்காக கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங் கோட் நம்பர் 1 சிஇஜி கேம்பஸ் ஃபஸ்ட்டு சாய்ஸு. செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐடி கேம்பஸ். சரியா? அதுக்கப்புறம் தேர்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 13-15 கவுன்சிலிங் கோடு எஸ்எஸ்என். சரியா? ஃபோர்த் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா 11-16 எஸ்விசி. சரியா? அதுக்கப்புறம் ஃபிஃப்த் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 12-11 ஆர்இசி. சிக்ஸ்த் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 14-32 ஆர்ஐடி. செவன்த் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 11-49 சென்ட் ஜோசப். சரியா? எயித் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 12-10 பனிமலர். நைன்த் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா 14-50 லோயலா ஐகேம். சரியா? எதுக்கு சார் அதாவது 10, 11, 12 வரைக்குமே நம்ம என்ன பண்ணிக்கணும் சொல்லி பார்த்தா 13 வரைக்குமே நம்ம வந்து கொடுத்துருக்கக்கூடிய காலேஜ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சென்னை சரௌண்டிங்கில் இருக்குது. சரியா? அதாவது ஃபஸ்ட்டு இந்த ஸ்டூடெண்ட் வந்து என்ன நினைக்கிறார் அப்படின்னா நான் வந்து என்ன நினைக்கிறேன் அப்படின்னா எனக்கு சென்னை சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய காலேஜ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதனால் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சென்னை சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய காலேஜ் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் வந்து கோயம்புத்தூருக்கு சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய காலேஜ் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கோயம்புத்தூர் காலேஜில் ஃபுல்லாக சரியா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய காலேஜஸ் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி கொடுக்கலாம். அந்த காலேஜஸை நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் அந்த கோயம்புத்தூர் ரீஜனில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான காலேஜ் வந்து சொல்கிறேன். சரியா? அதாவது பண்ணாரி அம்மன் 2702. அதுக்கப்புறம் பிஎஸ்ஜி 2006. அதுக்கப்புறம் பிஎஸ்ஜி டெக்கு 2377. நல்லா நீங்கள் கவனிச்சுக்கணும். பிஎஸ்ஜி தான் கவர்மெண்ட் எய்டட், பிஎஸ்ஜி டெக் வந்து கவர்மெண்ட் எய்டட் கிடையாது. அதனால் இதில் இருக்கக்கூடிய கோர்ஸுக்கெலாம் ஃபீஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் சிஐடி கோயம்புத்தூர் 2007. கவர்மெண்ட் காலேஜ் பர்கூர். சரியா? 2603. ஜிசிடி கோயம்புத்தூர் 2005. ஸ்ரீ ராமகிருஷ்ணா 27-19 2719. ஸ்ரீகிருஷ்ணா 2718. சரியா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான காலேஜ் தான். ஆனால் நான் அவேர்னஸ் வீடியோஸ் ரெகுலராக நம்ம மதியானம் போட்டுருக்க பாருங்கள், அதில் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருப்போம். என்ன அப்படின்னா நீங்கள் டயர் 1 காலேஜ் போகிறது பிரச்சனை இல்லை, ஆனால் ஃபீஸை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் சொல்லி மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வீடியோவும் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். ஏன்னா ஃபீஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த காலேஜஸ் எல்லாத்துலேயுமே ஃபீஸ் வந்து ஹெவியாக தான் இருக்கும். சரியா? மினிமம் அதாவது ஹாஸ்டலோடு சேர்த்து 2.5 லட்ச ரூபாலேருந்து 3.5 லட்ச ரூபா வரைக்கும் வாங்கக்கூடிய காலேஜஸ் தான் இருக்குது. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அடுத்து ஸ்ரீகிருஷ்ணா டெக்னாலஜி 27-22. கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் 27-11. குமரகுரு 27-12. தியாகராஜா காலேஜ் 5008. சரியா? அதுக்கப்புறம் பிட் கேம்பஸ் 3011. மெப்கோ இது வந்து சவுத் ரீஜியன். நான் வந்து சவுத்துலேருந்து நான் என்ன சொல்லி பார்த்தா வரவே மாட்டேன், எங்கள் வீட்டில் வந்து கோயம்புத்தூருக்கோ சென்னைக்கோ அனுப்பவே மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்த கேம்பஸ்லாம் கொடுக்கலாம். தியாகராஜா காலேஜ் 5008 கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மெப்கோ காலேஜ் 4960. பிஎஸ்என் திண்டுக்கல் பிஎஸ்என் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு 5910. அதுக்கப்புறம் ஆர்எம்டி இது வந்து சென்னையில் இருக்கக்கூடிய காலேஜ் 11-12. ஆர்எம்டியும் கொடுக்கலாம், ஆர்எம்கேயும் கொடுக்கலாம். நல்ல காலேஜஸ் தான். சரியா? அதனால் இந்த பிடிஎஃப் ஃபைல் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த பிடிஎஃப் ஃபைல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா காலேஜஸ் இருக்குது. கவுன்சிலிங் கோடோடு சேர்த்து நீங்கள் எழுதி வைங்க. இப்போ இந்த எல்லா காலேஜ்லேயும் சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும்தான் வேணும் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் கொடுக்கலாம்.
அப்படி இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸு அடுத்து ஈசி. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து சிஇஜி கேம்பஸில் சரியா, இப்போ சிஇஜி கேம்பஸில் நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைச்சாலும் எனக்கு ஓகே தான், அதே மாதிரி ஈசி கிடைச்சாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸையும், செகண்ட் ஆப்ஷனில் நீங்கள் ஈசி சரியா, அதாவது சிஇஜி கேம்பஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸு, செகண்ட் ஆப்ஷன் சிஇஜி கேம்பஸில் ஈசி சரியா. அடுத்து தேர்ட் ஆப்ஷனில் எம்ஐடியில் கம்ப்யூட்டர் சயின்ஸு, எம்ஐடியில் ஈசி, இந்த மாதிரி மாற்றி மாற்றி நீங்கள் கொடுக்கும்போது சாய்ஸ் ஃபில்லிங் வந்து உங்களுக்கு சூப்பராக அமையும். இதை பற்றி இன்னும் வரக்கூடிய நாட்கள் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரும். அதனால் நீங்கள் ரெகுலராக வீடியோ நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே போதுமானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிஎஃப் லிங்க்கு டவுன்லோட் பண்ணிங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.